கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பா பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 41 12 வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் அடிக்கடி போராட்டம், அடிக்கடி எனக்கு பல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது உள்ளத்திலே வேதனையோடு மன கலக்கத்தோடு பலவிதமான பிரச்சனையோடு ஒருவேளை இணைந்திருந்தால் இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் மூலியமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். உன்னோடே என்று எழுதப்பட்டிருக்கு. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். வழக்கமா நம்ம சொல்லும்போது சத்துருவ சொல்லிடுவோம், எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு போராட்டம் இருக்கு, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும்தான் இந்த யுத்தம் நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும்தான் இந்த போராட்டம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அதாவது காணாம போயிருவாங்கன்னு அர்த்தம். ஓயாம போராடிட்டே இருக்கிறாங்களா, அதுக்கு ஒரு முடிவு இருக்குல்ல. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஐயா, என் கூட ஒருத்தன் போராடினானே, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி போய் தேடி பார்த்தா அவன் இங்க இருக்க மாட்டான். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல முடியும், எனக்கு ஒருத்தன் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான், ரொம்ப வருஷம் பண்ணிட்டே இருந்தான், 13 வருஷம் கிட்ட மாந்திரியம் பண்ணான், கூடயே இருக்கும். ஆனால் ஒரு நாள் செத்தே போயிட்டான். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, யுத்தம் நடந்துட்டே இருந்துச்சு, மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தான், போராடிட்டே இருந்தான், ஆனா ஒரு நாள் செத்து கிடந்தான். அவ்வளவுதான், நாண்டு கொண்டு செத்தான். இதான் ஒரு மனுஷனுடைய முடிவு. நம்ம கூட யாராவது போராடிட்டே இருக்கிறாங்களா, அவங்களுடைய முடிவு பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். தேடி பார்த்தா கூட அங்க இருக்க மாட்டாங்க. சில வீட்டுல கிராமத்துல எல்லாம் வீட்டுக்கு வெளியில தண்ணி பிடிப்பாங்க. அப்படி தண்ணி பிடிக்கும் போது சில பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் டெய்லி பார்க்கும்போது ஒரே சண்டையா தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா யாராவது ஒரு ஆள் வீடு காலி பண்ணி மாறி போயிடுவாங்க, இல்ல வேற ஊர்ல வேலை கிடைக்கும் போயிடுவாங்க. திடீர்னு வந்து பார்ப்பாங்க, பக்கத்து வீடு காலியா போயிட்டுப்பா, அவங்க வேற ஊர் கிளம்பி போயிட்டாங்க அப்படிம்பாங்க. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். சில ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, வியாபாரத்துல இருப்பாங்க, பக்கத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கூடயே சில பிரச்சனைகள் போல வந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் சில நேரத்துல இருக்கும், வெளியே தெரியாது. உன்னோட போராடினவர்களை தேடியும், யாராவது போராடிட்டே இருக்கிறாங்களா, தேடியும் காணாதிருப்பா என்று எழுதப்பட்டிருக்கு. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள், காணாம போயிருவாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால நமக்கு பின்னாடி பிசாசு ஏகப்பட்ட காரியத்திலே தடை செய்து கொண்டிருப்பான். அப்படி இல்லைன்னா சமாதானத்தை கெடுக்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். ஒன்றும் இல்லாமல் காணாம போயிடும். சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஏமாத்தி 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 பல காரியங்கள் இருக்கும், ஆனா ஒரு நாள் காணாம போயிடுவாங்க. வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு விரோதமா யாராவது யுத்தம் பண்றாங்களா, யாராவது போராடுறாங்களா, ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி 24 மணி நேரம் தேவ சித்தத்துக்குள்ளே நாங்கள் நடக்கணும்.
தேவனுக்கு பிரியமானபடி நடக்கணும். கிறிஸ்துனுடைய சாயலை நாங்கள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய அன்பிலே நாங்கள் கட்டப்படணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்க, உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. பரிசுத்தவனால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. காண்டாமிருத்தத்தை விளனித்தாங்க. கழுகுகளை போல சேட்டலை விரித்து எழும்ப கிருபை செய்யுங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ இந்த நாளிலும் வேதத்தை தியானிக்க இரவு மூலமாக இடைவிடாமல் ஜெபிக்குடைய கிருபை தாங்க, துதிக்குடைய கிருபை தாங்க. உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தா போதும்பா. இந்த நாளிலும் நன்மையும் கிருபையும் உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமாக அப்பா தொடரட்டும்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தோட சகல விதமான வாசல் இயேசு கிறிஸ்து நாமத்தால் திறப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்ந்த சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியாக நிரப்பி ஆசிரிங்க. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலி அடைக்கப்பட்டாச்சா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால முத்திரை போடுங்க. உம்முடைய ஜீவன்கள் அப்படிங்கிறோம். எல்லா குடும்பத்துக்கு கறந்துட்டு ஆசுவீங்க. துதிகான மகிமெல்லாம் ஒருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல கர்த்தரும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக, ஆமீன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.